அக்கா, கடைசியில இந்த நம்பியே காலி பண்ண வேண்டியதா போச்சேக்கா. எல்லாத்துக்கும் அந்த பிரகாஷும் கந்தசாமியும் தாண்டி காரணம். அந்த கந்தசாமி வெறும் பையன். பிரகாஷ் 4 தட்டு தட்டின உடனே நம்பிக்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அதுக்காக இப்படியாக்கா முடிவெடுப்ப? இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நான் இவனை கொல்லலனா இவன் என்ன கொன்னு இருப்பான். ஆல்மோஸ்ட் என்ன கொன்னுட்டான். கடைசி செகண்ட்ல எனக்கு முழிப்பு வந்ததுனாலதான் பதிலுக்கு நான் இவனை அடிக்க முடிஞ்சது. இல்லனா இதே குழியில நான் இருந்திருப்பேன். கடவுள் தான் என்ன காப்பாத்தினாரு. நம்பிக்கை இவ்ளோ ஆத்திரமாக்கா வரும்? என்ன இருந்தாலும் நமக்கு ஆதரவு கொடுத்தவன்கா. அத நினைக்கிறப்போ எனக்கு ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங் வருது. ஆனா அதுக்காக என்ன பண்ண முடியும்? எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேர்ல ஒருத்தர் தானே இருக்க முடியும். இப்ப நான் வெளியில இருக்கேன், இவன் உள்ள இருக்கான். இப்ப அடுத்து நாம என்னக்கா பண்ண போறோம்? நாம மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நிறைய பிளான் போட வேண்டியிருக்கு. ஒண்ணு மட்டும் நிச்சயம், நாம எப்பவுமே மாட்டிக்க கூடாது. என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். வா. ஏங்க, அங்க என்ன நடந்தா இப்ப என்ன? எப்படின்னு தெரிய வரதானே போகுது. நீங்க எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? அந்த காயத்ரியை நாம நம்பவே முடியாத. அந்த நம்பி அவளை அடிச்சு துரத்திட்டான்னு தெரிஞ்சாதான் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாம எடுக்க முடியும். அதான் டென்ஷனா இருக்கா. டேய், அந்த நம்பி என்னதான் சொல்றான்? அவனோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம ஒரே டென்ஷனா இருக்குடா. ஏங்க, நீங்க அவ்வளவு தூரம் ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்கீங்க. இனியும் அந்த காயத்ரி நம்புறதுக்கு அந்த நம்பிக்கை என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? அவன் இந்நேரம் அடிச்சு துரத்திருப்பான். நீங்க முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க. அந்த காயத்ரி எந்த நிமிஷம் என்ன பிளான் பண்ணுவான்னு தெரியாத. லாஸ்ட் மினிட்ல அவ என்ன வேணாலும் பண்ணிருப்பா. ஒண்ணு பண்றேன், பேசாம அந்த கந்தசாமிக்கு போன் பண்றேன். அதான் கரெக்ட். ஏங்க, அந்த கந்தசாமிக்கு எல்லாமே தெரியுமா? நடந்ததுக்கு அவன் தானே சாட்சி. அந்த காயத்ரி பண்ண எல்லா அயோக்கியத்தனத்தையும் அவன் தான் நம்பிக்கை புட்டு வச்சான். அவனை வச்சுதான் காயத்ரியோட பிளானை நிரூபிச்சோம். நிச்சயம் காயத்ரி முன்னாடி அவனை வச்சுதான் விசாரிப்பான். அங்க என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியும். ஏண்டா சனியை விட்டு ஒழிஞ்சதுன்னு விட்டு தொலைக்க வேண்டியதாடா. ஏண்டா இப்ப அவனுக்கு போன் பண்ணிட்டு இருக்க? பிரகாஷ் சொல்றது நியாயம் தாங்க. ஏற்கனவே ஒரு தடவை நம்பிக்கிட்டேன். பிரகாஷ் அவளை பத்தி சொன்னப்போ அவன் நம்பின மாதிரி இருந்தாலும் எப்படியோ காயத்ரி அவனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான்னு சொன்னால. எந்த தடவையும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டான்னா? மாமா, ஆமா மாமா. அப்படி மறுபடியும் நம்பி அவ கன்வின்ஸ் பண்ணிட்டா நிச்சயமா நம்மள அழிக்கிறதுக்கு பெரிய திட்டம் போடுவா. இதுல பிரகாஷ் சொல்றது சரிதான் மாமா. ச்சே, ஏழரசனி மாதிரி நம்மளை புடிச்சு இந்த ஆட்ட ஆடுறாளே அவ. அவ சாப்டர் முடிச்சது. இப்ப தெரிஞ்சிருப்பாங்க. நான் கந்தசாமிக்கு போன் பண்றேன். ஹலோ கந்தசாமி, நான் தான் பிரகாஷ் பேசுறேன். நம்பி வீட்டுல என்ன நடந்துச்சு உனக்கு ஏதாவது தெரியுமா? சார், நடந்தது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். என்ன சொல்ற? உனக்கு தெரியாம அங்க ஏதாவது நடக்குமா? சார், நான் அங்க போனாதானே எனக்கு நீ அந்த வேலையை வேண்டாம், ஒன்றும் வேணாம் சார். எனக்கு அந்த தொல்லையே வேண்டாம் சார். நான் அடி வாங்குறதும் என் பொண்டாட்டி கழுத்துல நீங்க கத்தி வச்சு மிரட்டுறதும் இந்த டார்ச்சரே வேண்டாம் சார். என்னை விட்டுருங்க. இனிமே நான் அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன். இனி அந்த வீட்டை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதா? நான் தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல சார். போன வச்சிடுறேன். ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றான். என்ன பண்றதுன்னு தெரியலையே. எப்படி மேடம், நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா சொன்னா? குட். இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். சூப்பர். தேங்க்ஸ் மேடம். இப்ப வரைக்கும் நான் பிளான் பண்ணபடிதான் எல்லாம் நடக்குது. இதுக்கு அப்புறமும் நான் நினைச்சபடிதான் எல்லாம் நடக்கும். என்னக்கா நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கூடவே இருக்கேன், என்கிட்ட எதுவுமே சொல்லாம நீங்க ஏதோ பிளான் போட்டிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதாக்கா? 2 பேருக்கு தெரிஞ்சா அதுக்கு பேர் ரகசியம். 3ஆவதா ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிட்டா அதுக்கு பேரு நியூஸ்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாம் நிறைவேற போகுது. இனிமே உனக்கு தெரிஞ்சா தப்பு இல்ல. அப்ப என்னன்னு சொல்லுக்கா.
அந்த பிரகாஷ் என்னவோ தன்னை பெரிய துப்பறியும் புலின்னு நினைச்சிட்டு இருக்கான். எல்லாத்தையும் அவனே கண்டுபிடிச்சு நம்பிக்கிட்ட என்ன மாட்டி விட்ட மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். உண்மையிலேயே அவனைத்தான் நான் ஒரு சூழ்நிலையில மாட்டி விட காய் நகர்த்திட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. அக்கா அக்கா கொஞ்சம் விளக்கமா சொல்லுக்கா, எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. இந்த கந்தசாமிக்கு நான் 40 லட்சம் ரூபாயில வீடு வாங்கி தரப்போறதா ஒரு புரோக்கர் மூலமா ஏகாம்பரத்துக்கு தெரியப்படுத்தினேன். அவன் பிரகாஷ் கிட்ட போய் அந்த விஷயத்த சொல்லிருக்கான். இப்படி எனக்கு தெரியாம என்னோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டதா பிரகாஷும் அந்த முட்டாள் ஏகாம்பரமும் நம்பிட்டு இருக்காங்க. அந்த புரோக்கர் ஏகாம்பரத்துக்கு ரொம்ப நெருக்கம்னு எங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தை அவங்கிட்ட சொன்னா அது எப்படி ஏகாம்பரத்துக்கிட்ட போய் சேரும்னு தெரியும். அதனாலதான் அந்த புரோக்கர் கிட்ட நான் போய் எனக்கு வீடு வேணும், அத காயத்ரி மேடம் தான் எனக்கு வாங்கி தர போறாங்கன்னு சொன்னேன். நாங்க எதிர்பார்த்தபடியே அந்த நியூஸ் பிரகாஷ் கிட்ட போயிடுச்சு. அக்கா நீ ஒரு திட்டம் போட்டா அதுக்கு பல அர்த்தம் இருக்கும்னு தெரியும்க்கா. ஆனா இந்த நியூஸ பிரகாஷ்க்கு தெரியப்படுத்தி என்ன ஆக போகுது? அது மீனுக்கு போட்ட புழுதான் வேணும். அத நான் எதிர்பார்த்த மாதிரி மீன் வந்து கடிச்சிருக்கு. அடுத்து நான் எதிர்பார்த்த மாதிரியே பிரகாஷும் ஏகாம்பரமும் கந்தசாமியோட பொண்டாட்டிய தூக்கிட்டானுங்க. அந்த புரோக்கர் மூலமா இவனையும் தூக்குனானுங்க. அதுவும் நீ எதிர்பார்த்தது தானக்கா? பின்ன அது நடக்கணும் தானே அவன் காதுக்கு விஷயத்தை கொண்டு போனதே. இது எல்லாமே இந்த காயத்ரியோட பிளான் வேணும். நானும் அவங்க மிரட்டலுக்கு பயப்படுற மாதிரி நடிச்சு அவங்க கிட்ட எல்லா உண்மையும் உளறிட்டேன். உளறின மாதிரி நடிச்சேன். விஷயத்தை கேட்டதும் பிரகாஷ் பயங்கர சந்தோஷமாயிட்டான். அவன் நேரா நம்பிக்கிட்ட தான் போவான்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு லாக்கையும் போட்டு வச்சேன். இன்னொரு லாக்கா? ஆமா, ஒரு பக்கம் பிரகாஷ் இந்த விஷயத்துக்குள்ள இழுத்த, இன்னொரு பக்கம் சத்யாவுக்கும் நம்பிக்கும் மோதல உருவாக்குன. நின்னு போன அந்த கட்டுமான வேலைய மறுபடியும் ஆரம்பிக்க வச்ச. அதுக்கு கந்தசாமி தான் ஹெல்ப் பண்ணான். ஆமா மேடம், மேடம் சொன்ன மாதிரியே ஆக்கிரமிப்பு பகுதியில் வேலையை ஆரம்பிச்சா நம்பிக்கும் சத்யாவுக்கும் முட்டிக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி முட்டிக்குச்சு. ஆமா வேணும், சத்யா பாதை போடுற வேலையை தடுக்கிறான்னு கந்தசாமி நம்பிக்கிட்ட சொன்னதும் நான் எதிர்பார்த்த மாதிரி அவன் கோவத்தோட போய் சத்யா கிட்ட சண்டை போட்டான். அவ அவனை அடிச்சு பள்ளத்துல தள்ளி விட்டுட்டா. இப்போ நம்பிய நாம தூக்கிட்டோம். ஆனா பழி அந்த சத்யா மேல விழப்போகுது. அக்கா உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய ஆளுக்கா. எப்படிக்கா இப்படி எல்லாம் பிளான் போடுற? அடுத்த வருஷம் நடக்க போறதுக்கு இப்பவே பிளான் போடுறபடி இந்த காயத்ரி என்கிட்டயே வந்து அந்த பிரகாஷ் மோதிரம் நான் போட்ட பிளான்ல வந்து விழுந்துட்டு அவனா என்னமோ பல வேலைகளை பார்த்த மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான். இந்த முறையும் அந்த பிரகாஷ் நான் ஆட்டி வச்ச மாதிரி தான் ஆடிட்டு இருக்கான். அக்கா உண்மையாவே சொல்றேன், நீ வேற எங்கேயாவது இருந்திருந்தன்னு வையி எங்கேயோ போயிருப்பேக்கா. அடுத்து என்னக்கா பண்ண போற? என்ன பண்றது, அந்த பிரகாஷும் சத்யாவும் நிமிர முடியாத அளவுக்கு ஓங்கி அடிக்க போறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சத்யா நம்பிய கொன்னுட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். எல்லா சாட்சி சந்தர்ப்பமும் அதுக்கு ஆதாரமா கச்சிதமா இருக்கு. சத்யா உள்ள போவா. தட்ஸ் ஆல். அக்கா அவ கர்ப்பமா இருக்காக்கா. சோ வாட்? அவ எப்படி இருந்தா எனக்கு என்ன? எனக்கு அவ அழியணும். அவ கர்ப்பமா இருக்கும்போது ஜெயிலுக்கு போயிட்டானா பிரகாஷோட பிரஷர் பல மடங்கு கூடும். அவனை நின்னு நிதானமா நான் டார்ச்சர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாவடிப்பேன். அவ கர்ப்பமா இருக்கிறது ஒரு வகையில நமக்கு பிளஸ் பாயிண்ட் தான் வேணும். பிரமாதம்க்கா. ஒரு வழியா தப்பிக்க முடியாத சிக்கல்ல பிரகாஷையும் சத்யாவையும் சிக்க வச்சுட்டேன். இனிமே அவங்களுக்கு அழிவுதான். அழிக்காம விடுவனா? நம்பியும் ஒழிஞ்சான். அவனை வச்சே அந்த பிரகாஷ் சத்யாவை ஒழிக்கிறேன். இனி ஜெயஹிந்த் விலாசும் எனக்கு தான், குமாரும் என் பொண்ணும் எனக்கு தான். என்னெல்லாம் பேசினான் அந்த பிரகாஷ், இப்போ என்கிட்ட மாட்டிக்கிட்டு கதற போறான் பாரு. என்னென்ன சித்து விளையாட்டு காட்டுறேன்னு வெயிட் பண்ணி பாரு. அம்மா எதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு யூனிஃபார்ம் போடாம கலர் ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கீங்க? அது என்னன்னா இன்னைக்கு பாட்டி வராங்கல்ல, உன்னை கலர் ட்ரெஸ்ல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுக்குதான். நம்ம பாட்டி தான் இங்க இருக்காங்களே. இவங்க ஜானகி பாட்டி, வரவங்க காமாட்சி பாட்டி. இனிமே அவங்கள காமாட்சி பாட்டி தான் கூப்பிடணும், சரியா? இவங்கள ஜானகி பாட்டின்னு சொல்லணும், ஓகேவா? பெரியவங்களை எதுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு?
அந்த பாட்டியை அம்மம்மான்னு சொல்லிட்டோம், இந்த பாட்டியை அப்பா அம்மான்னு சொல்லிட்டோம். ப்ராப்ளம் சால்வ் இல்ல. ஹலோ, 2 பேருமே அப்பா அம்மா தான். மறந்து போச்சா? எங்கதான் ஞாபகம் இருக்குமோ தெரியல. சத்யா, நீ பேசின பேச்சு நல்லபடியா வேலை செய்யற மாதிரி தெரியுது. 2 பேரும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க பாரு. ஏய், உங்களை என்ன சத்யா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் ஒரு வார்த்தை பேசினதுக்காக குமார் மாமா மேல இருந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு அன்னோன்யமா இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுக்கா. எங்க வாழ்க்கை சத்யா, நாங்க தானே வாழ்ந்தாகணும். அம்மா இவனுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குதுமா. என்ன புரிய மாட்டேங்குது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? காமாட்சி பாட்டி உங்களையும் அப்பாவையும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல. மறு வீடு எப்படி இருக்கும்? இந்த வீடு மாதிரி பெருசா இருக்குமான்னு கேக்குறான். சந்தோஷ் குட்டி, அப்படி இல்லடா செல்லம். அம்மாக்கும் அப்பாக்கும் கல்யாணம் ஆச்சுல்ல, அதுக்காக காமாட்சி பாட்டி விருந்துக்கு கூப்பிடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. விருந்து தானே சொல்லணும், எதுக்கு மறு வீடுன்னு சொல்றீங்க? அந்த விருந்துக்கு பேரு தான் மறு வீடு. ரவி வாங்கம்மா. சத்யா, அகிலா, இங்க பாருங்க யாரும் வந்திருக்காங்க. ஏன் பாட்டி என்ன இங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்க? இனிமே இதான்ப்பா உன் வீடு, அங்க எப்பயாச்சும் வருவீங்க. அம்மா சேட்டை பண்ணாம இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு பண்ணல. ஹோம்வொர்க்லாம் கரெக்டா பண்ணிடுறானா? பயங்கர டேக்கா கொடுப்பானே. அதெல்லாம் இல்ல, கரெக்டா ஹோம்வொர்க் அதான் பண்ணிடுறான். கூடவே மோனிஷா இருக்கால, 2 பேரும் ஒண்ணா உட்காந்து ஹோம்வொர்க் முடிச்சிடுறாங்க. சந்தோஷமா இருக்கு தம்பி. இந்த வீட்டுல செட் ஆவானோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் அழுது அடம் பிடிச்சானா ஒரு 4 நாள் நம்ம வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சுக்கலாம்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல ரவி. தூங்கறதுக்கு கூட என்ன எதிர்பார்க்கறது இல்ல. மோனி கூடவே தூங்கிடுறான். சித்தப்பா, சத்யா சித்தி சூப்பரா கதை சொல்றாங்க. உங்கள மாதிரி கிராபிக்ஸ் கதை, கில்லி கதைலாம் சொல்லல. புலி, நரி, ஓநாய் கதைலாம் சொல்றாங்க. நீ தப்பிச்சடா சந்தோஷ். அவன்கிட்ட மட்டும் கதை கேட்க வந்துடாத. அதுக்கப்புறம் நடுராத்திரில தூக்கமே வராது உனக்கு. எல்லாரும் முடியும் மானத்தை வாங்காத. வாங்க வாங்கம்மா, உட்காருங்க. இந்தாங்கம்மா. சத்யா, காஃபி எடுத்துட்டு வாங்க. கொண்டு வரேன். உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா. உட்காரு. இவங்கள மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். மத்த வீடுனா ஒரே நாள் இருந்துட்டு திரும்பிடுவாங்க. அகில அங்கேயே இருந்தவளா, அவளும் சந்தோஷம் இல்லாம வீடே வெறிச்சோடி கிடக்கு. குமார் தம்பி அங்க இருந்த வேலைக்கு போய்க்கலாம்ல. ஒரு வாரம் மறு வீட்டுக்கு 2 பேரையும் நீங்க அனுப்பி வைக்கணும். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லம்மா. எங்களை கவனிச்சுக்கிறதுக்கு சத்யா இருக்கா. நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்க. அத்தை, சந்தோஷ் இப்பதான் இங்க செட் ஆயிருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்குவோமே. இந்த தடவை ஒரு நாள் போதும். தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. அதுவும் சரிதாம்மா, ஓ இஷ்டம். உங்களுக்கு உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தது உடம்பு தெம்பாயிருச்சு. நான் கூட வேலை பாக்குறேங்கிற, இவங்க தான் வேண்டாங்கிறாங்க. அது சரி, நீங்க போய் டாக்டர் கிட்ட வேலை பார்க்கலான்னு சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க. தாராளமா சமைக்கிறது, துவைக்கிறது எல்லா வேலையும் பண்ணலாம். என் மருமக இப்படி சந்தோஷமா சிரிச்சு வாழறத பார்க்க எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குங்க. அவ முகத்துல சந்தோஷத்தை பார்க்கதான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். இவ்வளவு சந்தோஷமா அவளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு காலமெல்லாம் நான் கடமைப்பட்டிருக்கேம்மா. என் பையனும் சந்தோஷமா இருக்காம்மா. அந்த காயத்ரி கூட ஒரு வாழ்க்கை பூரா நரகத்தை அனுபவிச்சிருக்கான். இனியாவது நிம்மதியா இருக்கணுமேனு நான் வேண்டாத கடவுளே இல்ல. சாமி புண்ணியத்துல அகிலா அவனுக்கு பொண்டாட்டியா வச்சா. 2 பேரும் சந்தோஷமா ஜோடியா நிக்கிறத பார்க்க என் மனசுக்கு நிறைவா இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, இனிமே நம்ம குடும்பத்துக்கு அந்த காயத்ரியோட தொந்தரவே இருக்காது. அவளை வேற வழியில லாக் பண்ணியாச்சு. என்னன்னா சொல்றீங்க? ஆமா ரவி, அவ தலைகீழ ஆடுறது காரணமே அந்த நம்பிதான். அவனோட பணபலம், செல்வாக்கு, அதிகாரம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவ அத்தனை பேருக்கும் டார்ச்சர் கொடுத்தா. போலீஸ் அவ விலைக்கு வாங்கினது கூட அவனோட பணம் தான் காரணம். சரியா பிளான் பண்ணி அந்த நம்பிக்கும் அவளுக்கும் பிரச்சனைய உண்டு பண்ணிருக்கோம். இந்நேரம் அந்த நம்பி அவளை நடுத்தெருவு கொண்டு போய் விட்டுருப்பான். ஆமா ரவி, நம்பியோட பணம் இல்லனா காயத்ரி பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி. மத்தவங்களுக்கு அடிக்கவும் முடியாது, அவளால சாப்பிடவும் முடியாது. அப்ப இனி அகிலா காலம் போற நிம்மதியா இருக்கலாம். நம்மளோட மொத்த குடும்பமும் நிம்மதியா இருக்கலாம். வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? என்ன பக்கம்? ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். சொல்லுங்க சார். சத்யா மேடம் கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். தாராளமா விசாரிங்க சார். உங்களுக்கும் அந்த அறிவுடைய நம்பிக்கை என்ன பிரச்சனை? என்ன சார், என்னாச்சா? மேடம் சொல்லட்டுமே. சொல்லுங்க மேடம். சார், பிரச்சனை தான் சார். நேத்து திடீர்னு பப்ளிக்ல இருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க.
ஏற்கனவே நாங்க தடை பண்ண ஏரியால பாதை போடுறாங்கன்னு சொன்னாங்க. நான் போய் அங்க பார்த்தேன். நம்பியோட ஆளுங்க தான் தைரியமா அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா நம்பி வரலையா? நம்பியோட ஆளுங்க கிட்ட 4 மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு சொன்னேன். இதை கேள்விப்பட்டு நம்பி வந்தான். என் கூட பிரச்சனை பண்ணான் சார். என்னன்னு பிரச்சனை பண்ணாரு? சார் வேற என்ன, அந்த இடத்த நான் அப்படிதான் ஆக்கிரமிப்பேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு என்கிட்ட சொன்னான். எனக்கு கோவம் வந்துருச்சு. 4 வார்த்தை திட்டி விட்டேன். அவ்வளவுதான் நடந்துச்சா? சார் தகராறு பெருசா ஆயிடுச்சு. நான் உடனே போலீஸை கூப்பிட்டுருக்கணும். ஆனா அங்க அவங்கிட்ட நான் தனியா மாட்டிக்கிட்டேன் சார். கூட என் டிரைவர் மட்டும்தான் இருந்தாரு. அவன் என்ன ஆபீசர்னு கூட பார்க்காம கையை பிடிச்சி இழுத்தான். தாசில்தாரா இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்களை சமாளிக்கணும் தான். என்ன இருந்தாலும் நம்பி ஒரு சமூக விரோதி. மேடம், கையை பிடிச்சி இழுத்ததுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சார் அவனை அடிச்சு பள்ளத்துல தள்ளி விட்டுட்டேன். டிரைவரை வண்டி எடுக்க சொல்லி நான் வந்துட்டேன். சார் இப்ப அதெல்லாம் எதுக்கு விசாரிக்கிறீங்க? சத்யா மேடம் அடிச்சு அவரை மர்டர் பண்ணிட்டதா காயத்ரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சார் இது? அவன் என்ன தாக்க வந்தான். நான் தற்காப்புக்காக அவனை அடிச்சு தள்ளி விட்டேன். அவன் பள்ளத்துல விழுந்தான். இது எப்படி மர்டர்னு நீங்க கம்ப்ளைண்டா சொல்வீங்க? நைட்டு முழுக்க நம்பி வீட்டுக்கு வரலன்னு காயத்ரி சொல்றாங்க. நீங்க தான் அடிச்சு அவரை பள்ளத்துல தள்ளி விட்டதா சொல்றாங்க. உங்க வண்டியோட டிரைவரே சாட்சியா சொல்றாங்களே. உங்க டிரைவர் கிட்ட விசாரிச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். அவர் நடந்ததெல்லாம் ஊர்ஜிதப்படுத்துறாரு. டிரைவர் என்ன சொல்றது? நான் தான் உண்மையை சொல்றேன் உங்ககிட்ட. சாரி மேடம், ஏற்கனவே நம்பி மேல உங்களுக்கு பழி உணர்ச்சி இருக்கிறதுக்கான அத்தனை மோட்டிவும் இருக்கு. அதனால காயத்ரி கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு உங்களை விசாரிக்க வந்திருக்கேன். சார் ஒரு நிமிஷம், இந்த சம்பவம் இத்தோட முடியல. நானும் ஏகாம்பரனும் நம்பியை தேடி போயிட்டு இருந்தப்போ வழியில அவன் வண்டியை பார்த்தோம். தேடி பார்த்தப்போ அவன் பள்ளத்துல விழுந்து கிடந்தான். நாங்க தான் அவனை தூக்கி காப்பாத்தணும் சார். சார் இது ஒரு சாட்சியை ஏத்துக்க முடியாது சார். நீங்க சத்யா மேடத்தோட ஹஸ்பண்ட். அதனால நடந்ததை மாத்தி பேசுறதுக்கு எல்லா விதத்திலயும் முகாந்திரம் இருக்கு. நீங்க சொல்றதை ஏத்துக்கிறதுல சிக்கல் இருக்கு சார். இப்போதைக்கு சத்யா மேடத்தை அரெஸ்ட் பண்றதை தவிர வேற வழியே இல்ல. என்ன சார் இது? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்க அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? சார் இது அநியாயம் சார். அந்த காயத்ரிக்கு எங்க குடும்பத்து மேல கொலை வெறி இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அவ கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போறது ரொம்ப தப்பு சார். சார் இந்த கம்ப்ளைண்ட பொறுத்த வரைக்கும் சம்பவம் நடந்தது சாட்சியோட பதிவா இருக்கு. அந்த நம்பியை வேற காணோம். நம்பி இறந்திருக்கலான்னு நம்புறதுக்கு ஆதாரம் இருக்கு. அவர் அதுக்கப்புறம் உயிரோட பார்த்தேன்னு பிரகாஷ் சார் சொல்றத சட்டம் ஏத்துக்காது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க. சார் நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்றேன். அவர் எப்படி அரெஸ்ட் சத்யா பத்தி உங்களுக்கு தெரியாதா சார்? கொஞ்சம் பேசாம இருங்க மாமா. கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. அவருக்கு வந்த கம்ப்ளைண்ட் வச்சு நியாயமா அவர் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் மாமா. நானே கவர்மெண்ட் ஆபீசரா இருந்துகிட்டு இந்த மாதிரி சட்டத்தை எதிர்க்கிறது ரொம்ப தப்பு. இப்ப என்ன தண்டனையா கொடுத்துட்டாங்க, விசாரிக்கிறதுக்கு தானே கூட்டு போறாங்க. நான் தப்பு பண்ணதப்போ எதுக்கு பயப்படணும்? நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா. சத்யா அத்தை பயப்படாதீங்க அத்தை, நான் வந்துருவேன். வாங்க சார். என்னங்க நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. வரேன். சத்யா அத்தை கையெடுங்க அத்தை, பயப்படாதீங்க. என்னம்மா இது? அத்தை ஒன்னும் பதறாதீங்க, நான் வந்துருவேன், கவலைப்படாதீங்க. சத்யா டேய் என்னடா இது? நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். டேய் வாடா. நீ சந்தோஷ் பின்னாடி வா. அம்மா பாத்துக்கோப்பா. என்ன சார் அரசு தானே பண்ணீங்க? கையில விலங்கு காணோம். அவங்களுக்கு விலங்கு போட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. நீங்க உட்காருங்க மேடம். இது என்ன நான்சென்ஸா இருக்கு? ஒரு குற்றவாளியை நீங்க எப்படி உட்கார வச்சு பேசலாம்? மேடம் இவங்க குற்றவாளியா இல்லையான்னு கோர்ட் தான் முடிவு பண்ணோம், நீங்க இல்ல. அது எப்படிங்க? என்ன அரெஸ்ட் பண்ணப்போ என்ன இப்படியா ட்ரீட் பண்ணீங்க? நிக்க வச்சு அசிங்கப்படுத்தல, பொறுக்கிங்களோட சேர்த்து உட்கார வைக்கல. இவளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் மரியாதை? உங்க விஷயத்துல வெறும் எவிடன்ஸ் மட்டும் இல்ல, நீங்க குற்றம் செஞ்சத, இவங்களை கொலை பண்ண முயற்சி செஞ்சத இவங்களே சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத் போலீஸை மிஸ்யூஸ் பண்ணதுன்னு 1008 கேஸ் உங்க மேல இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க குற்றவாளின்னு தெரிஞ்சுதான் அரெஸ்ட் பண்ணோம். இப்போ கூட நீங்க பெயில்ல தான் இருக்கீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இவ ஒரு கொலைகாரி, குற்றவாளி மாதிரி தான் இவளை ட்ரீட் பண்ணணும். அது எப்படிங்க இவங்களை கொலைகாரின்னு சொல்லுவீங்க? கொலை எங்க நடந்தது, அதுக்கான ஆதாரம் இருக்கா? அத இவ தான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பா. எவிடன்ஸ் பாடி கிடைக்கிற வரைக்கும் இது கொலை கேஸ் இல்ல, மிஸ்ஸிங் கேஸ் தான். அதுவும் இல்லாம இவங்க தாசில்தார், இவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். போய் வரமா நில்லுங்க. தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்க உங்களை தேடி வரோம்.